அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் வீட்டுக்கு வந்த உடனே இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள நீங்க இருக்கக்கூடாது, வெளியே போங்க வீட்டை விட்டு அப்படின்னு துரத்துறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா நம்ம கார்த்திக் இதுக்கெல்லாம் காரணம் சந்திரா தான் அப்படின்னு அந்த பார்வதியை கொணந்து வச்சு நிரூபிச்சாரு. அது வேற லெவல். அததான் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஃபேமிலி சீரியல் சேர்ந்து லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ராஜராஜனை நம்பாம நம்ம சாமுண்டீஸ்வரி பயங்கரமா திட்டுறாங்க. அதாவது அந்த சந்திரா இதைதான் நான் எதிர்பார்த்தேன், இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரோகிணி எல்லாருமே சொல்றாங்க, அம்மா அப்பாவை நீங்க புரிஞ்சுக்கிட்டது போலதானா, அப்பாவை நீங்க நம்பவே இல்லையா, அதாவது அப்பா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு, யாரோ அவர் மேல பழிய போடணும்தான் இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்கவே மாட்டேங்கிறாங்க, கூட கொஞ்சம் திட்டுறாங்க. அதுக்கடுத்து அந்த சந்திரா தனியா போய் அந்த பார்வதிட்ட போன் பேசுறா. அதாவது பார்வதி, எல்லாமே நல்லபடியா நடந்து போச்சு, நீ யாரு கண்ணிலையும் படாம இந்த ஊரை விட்டு எப்படியாவது நீ துபாய்க்கு பேரு அப்படின்னு சொன்னோடனே, நீங்க சொல்றது சரிதாமா, அதாவது நாளைக்கு பஞ்சாயத்துல எப்படினாலும் நடந்துட்டு போட்டு, அதாவது நாங்க இருக்க மாட்டேன், எப்பயும் நான் துபாய் போயிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே இதை நம்ம ரேவதி கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கடுத்து கார்த்திக் உடனே போன் அடிக்கிறாங்க, மாமா நீங்க சொன்ன மாதிரி சரியா போச்சு, இது எல்லாம் சித்தியோட வேலை தான், சித்தி தான் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க, அந்த பார்வதிங்க பொண்ணு துபாய் கிளம்பி போறாங்களாம் நாளைக்கு, எப்படியாவது அவங்கள பிடிச்சாகணும் மாமா, அவங்கள பிடிச்சாதான் ஊருக்காரங்க முன்னால நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்ம கார்த்திக் ஏர்போர்ட்டுக்கு வேகமா போய் அந்த பார்வதியை பிடிச்சு, அதாவது பாத்தீங்கன்னா போலீஸையும் கூட்டிட்டு போய் போலீஸ் கண்டவனே அந்த பார்வதி பயந்துட்டாங்க. அதுக்கடுத்து ஏமா நீ சொன்னது பெரிய பொய்ன்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட போறோம் அப்படின்னு சொன்னோடனே அந்த பார்வதி எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. அதாவது அந்த சந்திராகலா சொல்லிதான் இப்படி பண்ணனே அப்படின்னு ஊருக்காரங்க முன்னாலேயே மன்னிப்பு கேட்டு, அதாவது பாத்தீங்கன்னா அந்த சந்திராங்க சொல்லிதான் அப்படி செஞ்சேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த பார்வதி மன்னிப்பு கேட்கிறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி இதுக்கெல்லாம் காரணம் நீதானா அப்படின்னு சந்திராவை வெளியே தள்ளுறாங்க வீட்டை விட்டு. தரமான எபிசோட மிஸ் பண்றாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.